அது நடைமுறை காலத்தில் அந்த திசை நடக்க வேண்டும். அந்த திசை சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா 6, 8 கூடையவன் வந்து ஆபத்தை தருகின்ற திசையும் கூட. 6, 8, 12 கூடையவர்களின் திசை வந்து கெட்ட இடத்துல, அதாவது 6, 8, 12ல இருந்துட்டா நன்மை. 4ஆம் இடத்துல இருந்தால் வேறு பலன், 5ஆம் இடத்தில் இருந்தால் வேறு பலன், 9ஆம் இடத்தில் இருந்தால் வேறு பலன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் அவங்க வந்து நல்ல இடங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த 3 இடத்தை தாண்டி வேற எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தீமையும் செய்வாங்க. கண்மூடித்தனமான தீமையை செய்வாங்க. அப்போ அதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையான பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். பரிகாரம் என்றால் அது வந்து நான் பொய்ன்னு சொல்லுவேன், பக்தி அதுக்கு பெயர். அல்லது நாம் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்வது அதற்கு பெயர். அப்போ விபரீத ராஜயோகம் என்ற திசை நடந்தால் விபரீத ராஜயோகமும் நடக்கும், எதிர்பாராத பண யோகமும் நடக்கும். அதுவே அதாவது நல்ல இடங்களில் போய் கெட்டவர்களிருந்து திசை நடத்தினால் கெடுபலன்கள் பன்மடங்கு கூட இருக்கும். அதில் தான் எதிர்பாராத கடன், எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத ட்ரீட்மெண்ட்டு, எதிர்பாராத வழக்கு, எதிர்பாராத எதிரி பிரச்சனைகள், அதாவது எதிர்பாராத கஷ்டம்லாம் என்னவோ அது பூராமல் அவங்களால செய்ய முடியும். அப்போ அந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்யுமான காலமும் தகுதியும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு உழைப்பை மீறிய ஒரு முயற்சியில் இறங்க வேண்டும். அது யதார்த்தமாக நடக்கணும், சாதாரணமான முறையில் நடக்கணும். பெரிய பணம் கடன் வாங்கி உள்ளே போட்டு இல்லை ரெகுலராகவே அதை செஞ்சு. இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் பேசியிருந்தார். 15 ஆண்டுகளாக லாட்டரி டிக்கெட் வாங்குறாராம், இன்னும் ஒன்று கூட விழுகலை அப்படின்னாரு. சிங்கப்பூருக்கே அவர் போயிட்டாரு, சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு வாழ்க்கை வாழ வேண்டியதானே. சிங்கப்பூருக்கு, தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூருக்கு போய் வேலைக்கு போனதே ஒரு விபரீத ராஜயோகம் தான். ஏன்னா கடல் தாண்டி போவதே விபரீத ராஜயோகம். விமானத்தில் பயணிப்பதே ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒன்று, அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் தானே. எல்லாரும் விமானத்தில் ஏற முடியாது அல்லவா. அதனால விபரீத ராஜயோகம் என்பது 6, 8, 12 கூடையவர்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம். ஆகவே தயவு செய்து லாட்டரி டிக்கெட்டை பெரிய அளவில் நம்பி அதுக்குள்ளே பணத்தை போட்டு கடன்காரர் ஆகிடாதீங்க. ஒவ்வொரு முயற்சியும் திருவினையாக்கும்னு ஒரு கருத்து உண்டு. முயற்சி எடுக்கலாம், தவறில்லை, ஆனால் அதே வேலையாக இருக்கக்கூடாது. ஆகவே எனது நண்பர் கேட்டவர் விபரீத ராஜயோகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் தான் இது. நான் கூறிய அர்த்தத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்களாகிய நீங்களும் புரிந்து கொண்டு, ஒருவேளை கட்டாயமாக ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறேன் சார், அந்த திசை எனக்கு இருக்கா இல்லையா